வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் கடை. தேநீர் கடை பகுதியில நம்ம வாரம் ஒரு அற்புதமான ஆளுமைய சந்திச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க போற ஆளுமை யார் தெரியுமா? நாடெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள், தனியார் நிறுவனங்களில் 2000க்கும் அதிகமான பயிற்சிகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கும் ஒரு பயிற்சியாளர். நூற்றுக்கணக்கான கவிதைகளையும் கட்டுரைகளையும் பல்வேறு இதழ்களில் எழுதியிருக்கும் ஒரு சிறந்த கவிஞர், ஒரு சிறந்த எழுத்தாளர். சன் டிவி, ராஜ் டிவி உள்ளிட்ட புகழ்பெற்ற தொலைக்காட்சிகளின் பேச்சரங்கங்களிலும் நூற்றுக்கணக்கான பட்டிமன்றங்களிலும் பங்கு பெற்றிருக்கும் ஒரு சிறந்த பேச்சாளர். சர்வதேச அளவில் 11 ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டிருக்கும் ஆகச்சிறந்த ஆய்வாளர். சிறந்த பொறியாளருக்கான விருது, சிறந்த சமூக சேவகருக்கான விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர். 4 சிறந்த நூல்களின் ஆசிரியர். தன் விடாமுயற்சியால் வெறும் பட்டய படிப்பில் தொடங்கி இன்றைக்கு AMIE, MTech, MPhil, MBA, PhD உள்ளிட்ட பல்வேறு பட்டங்களை பெற்றிருக்கும் ஆகச்சிறந்த சான்றாளர். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பொறியாளர். பரவாக்கோட்டை என்னும் கிராமத்தில் பிறந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உதவி செயற்பொறியாளராக வெகு சிறப்பாக பணியாற்றி வரும் டாக்டர் சம்பத் அவர்களை தான் சந்திக்க போறோம். வழக்கம் போல சுவாரஸ்யமான கேள்விகளை கேக்குறாங்க நம்ம RJ டாக்டர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள். வாங்க நேயர்களே, கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. பட்டாம்பூச்சி FM நேயர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை சந்திச்சதுல எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்க சார். சார், பொறியாளர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட இளமை பருவம், அப்புறம் கல்வி, இத பத்தி எல்லாம் நம்ம FM நேயர்களுக்கு சொல்லுங்க சார். என்னுடைய பெயர் சா சம்பத். நான் ஒரு கிராமத்துல ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்துல பிறந்தேன். மேல்நிலை படிப்பு வரைக்கும் எங்க ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில படிச்சேன். அந்த பள்ளியில 12ஆம் வகுப்புல நான் பள்ளியுடைய முதல் மாணவன் ஆனதுனால அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு என்ன பொறியியல் படிப்புல தஞ்சாவூர்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. பொறியியல் டிப்ளமா படிப்பு முடிச்சிட்டு என்னுடைய 20வது வயதிலேயே நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு பணிக்கு வந்துட்டேன். பணிக்கு வந்த பிறகு நான் என்னுடைய படிப்பு தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். AMAங்கிற படிப்பு, MTechங்கிற படிப்பு, MBA, MPhil, அதையெல்லாம் தாண்டி பொறியியல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல PhD முனைவர் பட்டமும் வாங்கிட்டேன். இப்போ நான் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்துல உதவி செயற்பொறியாளரா மன்னார்குடியில பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். மகிழ்ச்சிங்க சார். முயற்சி திருவினையாக்கும்ங்கிறத உங்களோட அனுபவத்துல இருந்தே நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? நிச்சயமா. இப்ப மின் சிக்கன வார விழா எல்லாம் கொண்டாடுறாங்க இல்லைங்களா? அதுக்கான நோக்கம் இல்ல அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க சார். எதுக்காக இந்த மின் சிக்கன வார விழா கொண்டாடணும்? அதாவது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இந்த மின் சிக்கன வார விழாவை தமிழ்நாடு மின் பகிர்மான கழகமும் ஏன் இந்தியா முழுக்க உலகம் முழுக்கமே அதை அனுசரிக்கிறாங்க. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு வாரத்துல நிறைய கருத்தரங்கங்கள், மின்சார சிக்கனத்தை பற்றியான கருத்தரங்கங்கள், பிரச்சாரங்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான போட்டிகள் இதெல்லாமே தொடர்ந்து நடத்தப்படும். அந்த விழிப்புணர்வை இந்த ஒரு வாரம் ஏற்படுத்துவதனுடைய விளைவாக ஆண்டு முழுவதும் மக்கள் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இதோடைய அடிப்படை. ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மின்சாரத்தை எதுக்கு சிக்கனம் பண்ணணும்? ஏன் சிக்கனம் பண்ணணும்? அதாவது சிக்கனம் அப்படிங்கிற வார்த்தையை கண்டாலே இப்ப எல்லாம் எல்லாருக்கும் கோபமா வருது. நுகர்வு திறன் அது அதிகரிச்சு போச்சு. மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றது மின்சார பற்றாக்குறையால இல்ல. மின்சார பற்றாக்குறைங்கிறதெல்லாம் கடந்து போய் பல ஆண்டு காலங்கள் ஆச்சு. இன்றைக்கு மின்சார வாரியத்துல காசு இருந்ததுன்னா மின்சார சந்தையில இருந்து எவ்வளவு வேணாலும் மின்சாரத்தை கொள்முதல் செய்து கொள்ள முடியும். அதனால மின்சார தட்டுப்பாடுங்கிறதே இல்ல தமிழ்நாட்டுல, அறவே கிடையாது. அப்புறம் ஏன் சார் மின்சாரம் நிக்குது அப்படின்னா அது ஏதாவது பராமரிப்புக்காக நிறுத்துவாங்க, இல்லன்னா ஏதாவது பழுது ஏற்பட்டால் நிறுத்துவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் மின்சார பற்றாக்குறை இல்ல அப்படின்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டா இந்த எரிசக்தி ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இன்னைக்கு உலகம் முழுக்களும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதாவது இப்போ பெட்ரோல், டீசல், நிலக்கரி இதெல்லாம் பிரதானமான ஒரு விஷயம் இல்லையா? இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற கண்டுபிடிப்புல இந்த 100 ஆண்டுகளுக்கு தான் இது வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கண்டுபிடிச்சாதான் இப்போ இந்த 100 ஆண்டுகள் தான் இன்னும் இந்த எரிசக்தி கிடைக்கும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் நமக்கு பெரும்பாலும் மின்சாரம் எதிரே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னா நிலக்கரியை பயன்படுத்தி பெரும்பாலான மின்சாரம், அணு மின்சாரம் உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி பெட்ரோல் பொருட்களை பயன்படுத்தி, கேஸை பயன்படுத்தி மின்சார உற்பத்திகள் ஆகுது. எரிசக்தியில இப்ப பிரதானமா எது இருக்கு அப்படின்னு சொன்னா மின்சாரம் தான் எல்லா எரிசக்தியை விட மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு மேல வந்துச்சு. மற்ற எரிசக்தி எல்லாம் கூட தட்டுப்பாடு ஏற்பட்டா சமாளிச்சலாம். ஆனா மின்சாரம் ஒரு நிமிடம் இல்ல அப்படின்னா நம்மளால சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்துட்டோம். ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களும் மின்சாதனங்களாகவே இருக்கு. காலையில எழுந்து நைட்டு
படுக்க போற வரைக்கும், படுத்த பிறகும் தூங்குறதுக்கும் மின்சாரம் தான் தேவைப்படுது. அப்போ இந்த எரிசக்திகள் குறைந்து கொண்டே வருகிறது, பெட்ரோல் டீசல் நிலக்கரிகள் குறைந்து கொண்டே வருகிறது. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல மின்சாரம் உற்பத்தியும் நாளைக்கு பிரச்சனைகள் ஆகும். அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இந்த மின்சாரத்தை இன்னைக்கே நம்ம சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படிங்கறது நம்ம இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகள் முழுவதும் இதை முன்வைத்து மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தணுங்கிறது மின்சாரத்தை எல்லாம் நிறுத்திட்டு இருட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறது இல்ல. தேவையில்லாத இடங்களில் விரயமாகின்ற மின்சாரத்தை மிச்சப்படுத்தி சிக்கனமாக பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். அந்த கான்செப்ட் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ஏன் அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், உலகம் முழுக்களும் பிரச்சனையாகி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பூமி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங். அந்த பூமி வெப்பமயமானத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பூமியோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுமை இல்ல வாயுக்கள், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இது போன்ற வாயுக்கள், இவை அளவுக்கு அதிகமாக பூமியுடைய மேற்பரப்பில் அடர்த்தியாகிவிட்டது. அதனால பூமி அதிகமா ஹீட் ஆயிட்டு, அதனால பருவநிலை மாறுபாடுகள் ஏற்படுது. எப்ப சுனாமி வருதுன்னு தெரியல, எப்ப மேக வெடிப்பு வருதுன்னு தெரியல, எப்ப வறட்சி வருதுன்னு தெரியல, முழுமையாக நம்மால கணிக்க முடியல. பருவநிலைகள் மாறுபட்டு கொண்டிருக்கிறது. போன மாசம் பெய்ய வேண்டிய மழை இந்த மாசம் பெய்யுது, ஒரே இடத்துல பெய்யுது, இன்னொரு இடத்துல காஞ்சி போகுது. இதுக்கு பேர் தான் பேரிடர் அப்படின்னு பேரு, டிசாஸ்டர் பேரு. இந்த பேரிடர்களுக்கு காரணம் இந்த பூமி வெப்பமயமானதுதான் அப்படின்னு ஆய்வாளர்கள், அறிஞர்கள் சொல்றாங்க. அப்போ இந்த பூமி வெப்பமயம் ஆயிடுச்சு, இன்னமும் 1 டிகிரி 2 டிகிரி செல்சியஸ் எல்லாம் கூடுதலாக வெப்பம் ஆனிச்சுன்னா இன்னும் பேரழிவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, காரணம் யாருன்னா நம்ம தான். அதாவது தொழிற்சாலைகள், நம்ம பயன்படுத்துற காரு, மோட்டார் பைக்கு, இந்த மாதிரி நிறைய எதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுதோ இது எல்லாமே காரணம். அப்படின்னாலும் மின்சார உற்பத்தியும் அதோடைய பயன்பாடும் கிட்டத்தட்ட 50% காரணம். மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கு நிலக்கரியை எரிக்கிறதுனால அதிலிருந்து வெளியிட வருகிற கார்பன் டை ஆக்சைடு, மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்காக நாம பயன்படுத்துகிற கேஸ்ல இருந்து வெளியே வருகின்ற மீத்தேன், நம்ம அந்த மின்சாரத்தை பயன்படுத்துகிற பொழுது குண்டு பல்பிலிருந்து வெளியே வருகிற கார்பன் டை ஆக்சைடு, நம்ம மின்சாரத்தை பயன்படுத்துகிற பொருள் பிரிட்ஜிலிருந்து வெளியிட வருகிற மீத்தேன், இப்படி மின்சார உற்பத்தியிலையும் கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருது. மின்சாரத்தை நீங்க எங்க பயன்படுத்தினாலும் அதுல என்ன கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருது. ஆக 50% கார்பன் டை ஆக்சைடு இந்த பூமியில் கலந்ததற்கு, உலகம் முழுக்க கலந்ததற்கு மின்சார உற்பத்தியும் மின்சார பயன்பாடும் காரணமாக இருக்கிறது அப்படின்னு வல்லுநர்கள் கூறுறாங்க. அதனாலதான் எதிர்காலத்தை இந்த சமுதாயத்தை காக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு கலப்பத்தை எங்க தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, மத்த இடங்கள்லாம் தடுக்கிறது கஷ்டம். ஒரு இண்டஸ்ட்ரி இழுத்து முடிய முடியாது, வேலை வாய்ப்பு போயிடும். இன்னைக்கு இ பைக் வந்துச்சு இல்லையா, கார் அதே மாதிரி பேட்டரி கார் வந்துருச்சு இல்லையா, இது எல்லாமே இதுக்கான மாற்று. இதெல்லாம் எங்கெல்லாம் மாற்றங்கள் பண்ண முடியுதோ அங்கெல்லாம் மாற்றங்கள் பண்ணிட்டு இருக்கிற அதே வேளையில மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலமாக இந்த பூமி மேலும் வெப்பமாகாமல் தடுத்திட முடியும் அப்படிங்கிற அந்த பொது நோக்கோட தான் இன்னைக்கு உலகம் முழுக்களும் சேவ் எனர்ஜி அப்படிங்கிற வருது. ஒரு காலத்துல வளர்ந்த நாடுகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா யூஸ் எனர்ஜி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது இப்போ உலக நாடுகளே சேவ் எனர்ஜி, மின்சாரத்தை எந்த எனர்ஜியா இருந்தாலும் அது சிக்கனமா பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், எதிர்காலத்தில் இந்த பூமி நம்முடைய சந்ததிகள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக நம்ம விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். நம்ம காத்து வேணும் அப்படிங்கறதுக்காக தான் ஃபேனோ ஏசியோ வாங்கி வச்சுக்கிறோம். ஈஸியா போகணும்னு தானே காரு பைக் இதெல்லாம் கூட வாங்குறோம். அப்படி இருக்கிறப்ப அதை சிக்கனமா பயன்படுத்தினா அந்த பொருளெல்லாம் வாங்கி நம்ம வச்சிருக்கிறதால என்னதான் பிரயோஜனம் நம்மளுக்கு? அதை பத்தி சொல்லுங்க சார். சொல்றேன், நீங்க ஏசி வச்சுக்கிறதோ பிரிட்ஜ் வச்சுக்கிறதோ ஒருபோதும் நம்ம அதை தடுக்கவும் முடியாது, அதுல இருந்து வெளியே வர முடியாது. நான் பொருளாதாரத்துல உயர்ந்துட்டேன், என்னுடைய காசு நான் எவ்வளவு வேணாலும் கரண்ட் பில்லு கட்டுறேன், நான் பயன்படுத்துறேன் அப்படிங்கிற எண்ணம் ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் சரி, ஒரு சமூக பார்வையில் அது தவறு. அதாவது உங்களுக்கு 3 இட்லி வேணும்னா நீங்க 3 இட்லி சாப்பிடணும். 4வது இட்லி கூடுதலா நீங்க தேவையில்லாம சாப்பிட்டீங்கன்னா யாரோ ஒருத்தன் 1 இட்லி சாப்பிடறவன் பட்டினியா கிடக்குறான்னு அர்த்தம். உங்கள்கிட்ட 4 இட்லி வாங்குறதுக்கு காசு இருக்குமா? அங்க 1 இட்லியே அவன் சாப்பிட முடியலையே. என்கிட்ட காசு இருக்குங்கிறதுக்காக நான் 4 இட்லியும் வாங்கி சாப்பிட்டேன்னா அந்த 1 இட்லி சாப்பிட்ற வயிற்றுக்காக சாப்பிட்ற ஒருத்தனை பட்டி போடுறோம் இல்லையா? ஏன் மின்சாரத்துக்கு நான் பயன்படுத்தணும்? அந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். யாருமே வீட்டுல இல்லாத பொழுது, அறையில இல்லாத பொழுது லைட்டை போட்டுவிட்டு நம்ம பாட்டு வெளில போய் கதை பேசிட்டு இருக்கிற சூழ்நிலைக்கு இன்னும் இருக்கு இல்லையா? அது தேவையில்லாத விஷயம் இல்லையா? விரயமாகிற மின்சாரத்தை தடுக்கணும் அப்படிங்கறதா மின்சார சிக்கனம். நீங்க ஏசி வாங்கிறதுலயோ கார் வாங்குறதுல எல்லாம் எந்த வித ஆட்சேபனை இல்லை. ஆனா அதை உங்களுக்கு தேவைக்கு தேவையான அளவு மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுதான். அதாவது சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க கஞ்சத்தனமெல்லாம் இருக்க சொல்ல யாரும். கஞ்சத்தனங்கிறது தேவையான விஷயத்தையே நம்ம தவிர்க்கிறது. சிக்கனம் அப்படிங்கிறது விரயமாகக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறது.
இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வீடுகள்லாம் நிறைய மின்சாரத்தை சேமிக்க முடியும். அதுக்கு காரணம் ஒண்ணு சுற்றுச்சூழலை பாதுகாக்க, இன்னொன்னு வந்து இந்த சமூகத்து பார்வை. ஏன்னா வந்து நம்ம சோசியல் அனிமல் தானே, நம்ம தான் வந்து எல்லா விஷயங்களும் இந்த சமூகம் தான் நம்ம வளர்த்துருக்கு. நீங்க நான் ஸ்டேட்டஸ்ல நம்ம உயர்ந்துட்டேன்னு சொல்லி நிறைய வந்து எத்தனை கோடி ரூபா பணத்தை நம்ம குழந்தைங்களை வச்சுட்டு போனாலும் நாளைக்கு இந்த பூமியை அவங்க வாழ்றதுக்கு ஏற்ற இடமா இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம சம்பாதிச்சு வச்ச பணத்தை நம்ம கொடுத்த கல்வியெல்லாம் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பிரயோஜனம் இல்ல. அதனால முதல்ல வாழ்றதுக்கு இந்த பூமியே எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம விட்டுட்டு போகணும். அதே மாதிரி வந்து அந்த அந்நிய செலவாணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேசப்பட்டுங்கிறது வந்து யாரும் சொல்லி தர வேண்டியதில்லை. அது நம்ம ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம். அந்த தேசப்பட்டுங்கிறது நம்ம நாட்டுக்கு எதிராக ஏதாவது நடந்தது அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமா குரல் கொடுக்கிறது மட்டுமல்ல, இந்த நாட்டினோட வளர்ச்சியில் பங்கெடுப்பதும் ஒரு தேசப்பற்று. அந்நிய செலவாணி அப்படிங்கிற விஷயத்த பாதுகாக்க வேண்டிய விஷயத்த நம்ம இருக்கிறோம். அது அந்நிய செலவாணி மிக அதிகமாக போகிறது எங்க போகுது அப்படின்னு சொன்னா அந்த நிலக்கரியை வெளிநாடுகளில் இருந்து நம்ம இறக்குமதி செய்வதனால போகுது. உங்களுக்கு தெரியும், அந்நிய செலவாணின்னா நம்ம என்னவா கொடுக்கணும்னா தங்கமா கொடுக்கணும், டாலரா கொடுக்கணும். அப்போ நீங்க கரியை வாங்குறதுக்கு தங்கத்தை கொடுத்து கரியை வாங்கி நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அந்த அந்நிய செலவாணியை வந்து கையிருப்பை நம்ம உயர்த்தணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தினா நாங்க இந்தியாவில வந்து மின்சார உற்பத்தி செய்யறதும் குறையும். அதனால வந்து அந்நிய செலவாணி மிச்சப்படும். அதெல்லாம் தாண்டி இப்போ நாங்க வந்து 11 ரூபாய்க்கு எல்லாம் மின்சாரம் வாங்குறோம். வந்து இதுல இந்த கட்டமைப்புல இருந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய தொகை கொடுத்தெல்லாம் வாங்குறோம். ஏன்னா மின்சார தட்டுப்பாடு வந்துடக்கூடாது. நிறைய நேரங்களில் குறைவான விலை கொடுத்தும் வாங்குவோம். அது வந்து அந்த பிட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த காம்படிஷனை பொறுத்து இருக்கு. என்னை விட கர்நாடகா வந்து கூடுதலா விலை கொடுத்து வாங்கினா அவனுக்கு தேவை அப்படின்னு சொன்னா அப்ப நான் அதை விட கூடுதலா கொடுத்து வாங்கணும். யாரும் எனக்கு போட்டிக்கு வரல அப்படின்னு சொன்னா குறைவான விலைக்கு எனக்கு மின்சாரம் கிடைக்கும். ஆனாலும் நம்ம வந்து ஒரு வீட்டு நுகர்வோருக்கு மிக குறைந்த விலையில வாங்குற விலையை விட எல்லாம் மிக குறைந்த விலையில மின்சாரத்தை இன்னமும் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இது அரசுடைய கொள்கை. அதே மாதிரி விவசாயிகளுக்கு குடிசை விளக்குகளுக்கு இலவசமாக மின்சாரத்தை கொடுக்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து அரசு வந்து மானியம் கொடுக்குது. இப்ப அரசு மானியம் மின்சார வாரியத்துக்கு கொடுத்தாலும் அதுவும் மக்களுடைய பணம் தான். அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து மக்களுடைய பணம் வந்து நம்ம சிக்கனமா இல்லாததால நம்முடைய பணமே நாமே வீணாக்குறோம் அப்படிங்கறதுதான் அதனுடைய மெயின் கான்செப்ட். அதை தாண்டி 3R அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து ஃபேமஸா இருக்கு 3R. ரிடியூஸ், ரெடியூஸ், ரீடியூஸ் அப்படின்னு சொல்றது. தேவையில்லாத இடங்களில் மின்சாரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், அதான் ரெடியூஸ். எனக்கு இது வேண்டாம், இந்த மின்சாரம் தேவையில்லை அப்படின்னு சொன்னா வந்து நீங்க அதை மறுத்துறோம். இது தேவையில்லை, எனக்கு வந்து வாஷிங் மிஷின் மட்டும் போதும், அதுல ஹீட்டரும் வச்சு தேவையில்லை, இங்க அடிக்கிற வெயிலே தாங்கல, அதனால வெளியில காய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா அது 2வது R. 3வது R வந்து ரீயூஸ். எங்கெல்லாம் வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இருக்கோ அதுதான் நாங்க என்ன ப்ரொமோட் பண்றோம்னா சோலார். ஏன் ப்ரொமோட் பண்றோம்? அதெல்லாம் வந்து பசுமை மின்சார உற்பத்திகள், காற்றாலையா இருக்கட்டும், சோலாரா இருக்கட்டும். இன்னைக்கு சோலாருக்கு நிறைய மானியங்கள் கொடுக்கப்படுது. வந்து சோலார் உடனடியாக மின்சாரம் கொடுக்கப்படுது. இன்னைக்கு எல்லா வீடுகளையும் மேற்கூரையில வந்து சோலார் அமைக்கணும்னு சொல்றோம். ஏன்னா அதெல்லாம் அழியவே அழியாத ஒரு விஷயம். சூரிய சக்தியை வந்து எல்லோரும் பயன்படுத்த முடியும். இதனால கார்பன் டை ஆக்சைடு வெளில வராது. நீங்களே வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம். கூடுதலா மின்சாரம் தான் எங்கிட்ட கொண்டு கொடுக்கலாம். எப்போ தேவையோ ஒரு ஆண்டுக்குள்ள திரும்பவும் அந்த மின்சாரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இவ்வளவு வாய்ப்புகளை உருவாக்குறது வந்து உருவாக்கி கொடுத்திருக்கோம். அதாவது அந்த ரீயூசபிள் எனர்ஜிஸ் அதை பயன்படுத்துறது. இந்த 3R வந்து சமூக நோக்கத்தோடு நம்ம வந்து பயன்படுத்தணும் ஒரு நுகர்வோர் அப்படிங்கறதா எங்களுடைய விருப்பம். அதனுடைய நோக்கம் தான் அந்த மின்சார சிக்கன வார விழா. அருமைங்க சார். அதாவது தனி ஒரு மனுஷனா நம்ம வந்து மின்சாரத்தை சிக்கனம் செய்யறதால சமுதாயத்துக்கு கூட இந்த அளவுக்கு நன்மை கிடைச்சிருக்குன்னு சொல்ல வரீங்க இல்லைங்களா? நிச்சயமா. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நினைப்போம்னா, நான் ஒரு ஆள் ஒரே ஒரு தேவையில்லாத ஒரு குண்டு பல்பை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், நான் ஹாலில் உட்காந்துருக்கேன், அந்த ரூம்ல ஏறிது அந்த குண்டு பல்பை ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்படி அதனால வந்து பெரிய அளவுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு நினைக்கிறோம். எங்கிட்ட வந்து கோடிக்கணக்கான கன்சூமர் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ ஒவ்வொருத்தரும் 100 வாட்ஸ் ஒரு பல்பு இது பண்ணா எங்களுக்கு கோடிக்கணக்கான யூனிட் ஒரு செகண்ட்ல எங்களுக்கு மிச்சமாயிரும். கோடிக்கணக்கான யூனிட் ஒரு செகண்ட்ல மிச்சமானதுன்னா மக்களோட வரிப்பணம் கோடிக்கணக்கான ரூபாயை நான் கொடுத்து வந்து மின்சாரத்தை சந்தையில வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. மக்களுடைய அவ்வளவு வரிப்பணமும் மிச்சமாகும். அரசாங்கத்துக்கு நஷ்டம் குறையும். யாரோ தேவைப்பட்டு இன்னும் தேவைப்பட்டு இருக்காங்கல்ல, எத்தனையோ விவசாயிகள் இன்னும் காத்திருக்காங்க மின்சாரம் வேணும்னு. அவங்களுக்கு மின்சாரம் கொடுக்க முடியும். மின்சாரம் உற்பத்தி செய்யாமலேயே நீங்க ஒருத்தர் நம்ம பார்க்க கூடாது. கோடிக்கணக்கான பேர்ல எனக்கு இருக்காங்க, 3 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா நான் ஒவ்வொருத்தருக்கான இது வந்து ஒரு நாள்ல வந்து ஒரு தேவையில்லாத விஷயத்தை ஆஃப் பண்ணிட்டாலே எங்கேயும் போயிடலாம். அதனால வந்து நான் மட்டும் அப்படின்னு நினைக்காம நானும் அது வந்து செய்வேன் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக அதுல பெரிய மாற்றங்கள் வரும். சரி, இப்ப இத நீங்க சொன்னதுனால எனக்கு இது தோணுது. என்னன்னா வீடுகள்ல வந்து நம்ம மின்சாரத்தை சிக்கனம் செய்யணும் அப்படிங்கறத வந்து சொல்றீங்க. இப்ப எந்த மாதிரி எல்லாம் வீடுகள்ல மின்சாரத்தை சிக்கனம் செய்யணும்? இப்ப நீங்க சொன்னது வந்து குண்டு பல்பு தேவையில்லாம எரியுது, ஆஃப் பண்ணலாம், அது வேணா நமக்கு தெரியுது. வேற எதெல்லாம் நமக்கு இப்ப வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாது, இது வீணா மின்சாரம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கற விஷயம் எல்லாம் தெரியாம இருக்குல்லங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. மிக அருமைதான்.
வீடுகள்ல வந்து எந்த மின்சாதனங்களை பயன்படுத்தினாலும் அது ISI முத்திரை இருக்கா அப்படின்னு பார்த்துதான் பயன்படுத்தணும். அது ஏன் சார் அப்படி? தங்க நகைக்கு என்னமா வந்து முத்திரை? ஹால்மார்க். உணவுப் பொருளுக்கு என்ன முத்திரை? அக்மார்க். அது மாதிரி மின்சாதனங்களுக்கு ISIங்கிறது முத்திரை, தர முத்திரை. அது நீங்க வந்து மத்த எல்லா விஷயங்களும் உணவுப் பொருள் ரொம்ப டேஞ்சர் தான். தப்பான ஒரு உணவுப் பொருளை நீங்க வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏதாவது வந்து உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நகை வந்து நஷ்டம் தான் ஏற்படும், பெருசால உயிரை பாதிக்காது. ஆனா மின்சாரம் வந்து எப்பவுமே ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், ஆனா மிக கடுமையான ஆபத்தான ஒரு பொருள் அது. அப்போ அதை வந்து பயன்படுத்துகிற பொழுது நம்ம வந்து இந்த ISI முத்திரை உள்ள ஒரு சுவிட்சா இருக்கட்டும், ஒரு ஒயரா இருக்கட்டும், ஒரு சுவிட்ச் போர்டா இருக்கட்டும், ஒரு எக்யூப்மெண்ட், எந்த எக்யூப்மெண்டா இருக்கட்டும், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், வீட்டுல எதை பயன்படுத்தினீங்கனாலும் ஒரு ஒயர் முதற்கொண்டு எல்லாத்தையும் ISI முத்திரை இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்துதான் அதைத்தான் வாங்கணும். அதை விட குறைவாக மலிவாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ISI முத்திரை இல்லாத தரமற்ற சாதனங்களை நீங்க வாங்கினீங்கன்னா முதல்ல நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க ஒரு சுவிட்சில கைய வச்சு நம்ம வந்து சுவிட்சை போடுறோம் அப்படின்னா எந்த நம்பிக்கையில போடுறோம்னா இந்த சுவிட்ச் அந்த மின்சாரம் பின்னாடி வந்து மின்சாரம் இருக்கு அப்படித்தானே, அந்த மின்சாரத்தை நம்ம கைக்கு கடத்தாது, இது சரியான இன்சுலேட்டர் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து நம்ம வந்து அந்த சுவிட்சை போடுறோம். ஆனா அந்த சுவிட்ச் வந்து ISI ஸ்டாண்டர்ட் உள்ள சுவிட்சா இருந்ததுன்னா, பழுதுலாத சுவிட்சா இருந்ததுன்னா அந்த கைக்கு மின்சாரம் வராது. அது வந்து ஒரு ISI முத்திரை இல்லாத தரமான சாதனமாக இல்லை அப்படின்னு சொன்னா எப்ப வேணாலும் கைக்கு மின்சாரம். அது மட்டும் இல்ல, ISI முத்திரை இல்லாத எந்த எக்யூப்மெண்ட்டும் அளவுக்கு அதிகமான மின்சாரத்தை விரயமாகும். அதனால ஒரு ஒயர் கூட நீங்க ISI முத்திரை இல்லாத ஒயர்னா அதிகமா ஹீட் ஆகும். எங்கெல்லாம் ஹீட் ஆகுதோ அங்கெல்லாம் மின்சாரம் விரயமாகுதுன்னு அர்த்தம். அதனால ISI தர சான்றிதழ் உள்ள எக்யூப்மெண்ட் மட்டும்தான், மின்சாதனங்களை மட்டும்தான், வீடுகள் மட்டும் இல்ல எல்லா இடங்களையும் அதை தான் பயன்படுத்தணும். ரெண்டாவது வந்து வீடுகள்ல நிறைய பாத்தீங்கன்னா அந்த லூஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது இங்க இருந்து போட்டு ஒயரை போட்டு அந்த வந்து சில்க் ஒயர்ஸ் சொல்றோமோ அதை போட்டு நாலா பக்கமும் எடுத்துட்டு போறது, பின்னாடி கொல்லைப்புறத்துக்கு எடுத்துட்டு போறது, சைட்ல ஏதாவது வந்து நம்ம கொட்டகை மாதிரி போட்டுருந்தோமா அதுக்கெல்லாம் எடுத்துட்டு போறது, யூஸ் பண்றதுக்கு. ஆமா ஆமா டெம்பரரியா யூஸ் பண்றதுக்கு. இது எல்லாம் வந்து பெரும்பாலும் தவிர்க்கணும். அதுல எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மின்சாரம் வந்து தேவையில்லாமல் வீணாகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து மின்சாதனங்களை அடிக்கடி வந்து சுத்தப்படுத்தணும். நம்ம வந்து இந்த லைட் எல்லாம் அப்படியே வந்து ஒட்டடை படிஞ்சு அப்படியே அழுக்கு படிஞ்சிருக்கும். நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஃபேன் இருக்கு இல்லையா, இங்க ஃபேனுக்கு வந்து ரெகுலரா வந்து நம்ம வந்து ஆயில் போடணும், கிரீஸ் போடணும். ஆனா நம்ம வந்து ஒரே தடவை தான் ஆயுத பூஜனைக்கு மட்டும்தான் அதை கைட்டு சுத்தப்படுத்துவோம், இல்லைன்னா ஆள் வச்சு ஏதாவது சரி பண்ணுவோம். மற்ற நேரத்துல அதை பத்தி நம்ம வந்து கண்டுகிறது இல்ல. இதனால வந்து தேவையில்லாம மின்சாரம் இங்க கூடுதலா செலவாகிறது மட்டும் இல்லாம ஒரு லைட்டை நீங்க தொடக்காதனால நமக்கு தேவையான வெளிச்சம் அதுல இருந்து கிடைக்கும். இப்போ அதுக்கு எவ்வளவு மின்சாரம் வேணுமோ அதை எடுத்துக்குது. ஆனா நீங்க அதுல இருந்து பெற வேண்டிய ஒளியை முழுமையாக நீங்க பெற மாட்டேங்கிறீங்க. மாதிரிதான் ஃபேனும், அது வந்து முழுமையாக அதனுடைய காற்றை வந்து அதனுடைய வந்து சுழற்சியை வந்து நம்ம அனுபவிக்க மாட்டேங்கிறோம், அதை சரியாக பராமரிக்காததுனால. குண்டு பல்புகள்லாம் இன்னைக்கு பெரும்பாலும் குறைஞ்சிருச்சு, ஆனாலும் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். நிறைய நாடுகள்ல குண்டு பல்புகள் தடை செய்யப்பட்டாச்சு, குண்டு பல்பு உற்பத்தியே கிடையாது. இங்கேயும் பெரும்பாலும் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு, மக்களோட பயன்பாடு குறைஞ்சதுனால. நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா குண்டு பல்புல இருந்து CFL லாம்னு சொல்லக்கூடிய காம்போஸ்ட் புளோரசன் லாம்ப், காம்பாக்ட் புளோரசன் லாம்புக்கு நம்ம மாறணும். அதுல வந்து மின்சாரம் நிறைய வந்து கிட்டத்தட்ட வந்து 50% மின்சாரம் வந்து மிச்சப்படுத்துச்சு. இப்ப அதுல இருந்து இப்ப எல்லாமே LED மாற சொல்றாங்க, மாறிட்டு இருக்காங்க. வீடுகள்ல எல்லா இடங்களிலும் LED விளக்குகள் தான் பயன்படுத்தணும். LED விளக்கு வந்து கிட்டத்தட்ட 10 மடங்கு மின்சாரத்தை குறைவாக பயன்படுத்தும். இப்போ ஒரு 100 வாட்ஸ் குண்டு பல்பு இருக்குன்னு வச்சுங்க, அது 800 லூமன்ஸ்ங்கிற ஒளியை தான் கொடுக்கும். அதே நீங்க வந்து அதே 800 லூமன்ஸ் ஒளி எனக்கு வேணும்னா நீங்க LED 8 வாட்ஸ் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா போதும், கிட்டத்தட்ட 10 மடங்கு. சோ 10 மடங்கு குறைவாக மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு அதே அளவு ஒளியை கொடுக்கக்கூடிய LED பல்பு, நீண்ட நாட்கள் வரக்கூடிய LED பல்பு, கொஞ்சம் விலை அதிகம்னாலும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலமாக, கணிசமாக மின் கட்டணம் குறைவதன் மூலமாக நம்ம ஈஸியா வந்து ஒரு ஆண்டுகள்லயோ 2 ஆண்டுகள்லயோ அது ஈடுகட்டிட முடியும். அதனால கொஞ்சம் விலை கூட இருந்தாலும் எல்லாரும் LED பல்புக்கு மாறணும். அதை தவிர அதுல இருந்து LED பல்புல இருந்து வெளில வருகிற கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ரொம்ப குறைவு, மிக மிக குறைவு, இல்லன்னே சொல்லலாம். அதனால அந்த சுற்றுச்சூழலுக்கும் மிக சிறப்பான ஒரு விஷயம் இருந்தாலும் LED பல்புக்கு போகணும். எந்த ரூம்ல ஆள் இல்லைனாலும் அந்த ரூம்ல இருக்கிற விளக்கை வந்து முதல்ல வந்து ஆஃப் பண்ணணும். நம்ம சுவிட்ச் போர்டு எங்கம்மா வச்சிருக்கோம்? அறையில. கதவு தொடங்கினோன்னு ரைட் சைட்ல வச்சு. அது எதுக்கு இங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம உள்ள வெளியே போகும்பொழுது ஆஃப் பண்ணிட்டு வெளில போகணும். நம்ம வெளில போறதுக்கு எந்த தரங்கள் இருக்க கூடாது, அப்படிதானே? அதே மாதிரி உள்ள வருகிற பொழுது ஆன் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கதவுக்கு பக்கத்துல ரைட் சைட்ல வச்சிருக்கோம். நம்ம பாட்டுக்கு கதவை சாத்திட்டு உள்ள இங்க லைட் எரியட்டும் அப்படின்னு சொல்லி மாடிக்கு போயிட்டோம்னு வச்சுங்க, தேவையில்லாமல் ஒரு 100 வாட்ஸ் பல்போ இல்ல ஒரு 60 வாட்ஸ் பல்போ எரிஞ்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா, இல்ல ஆஃப் பண்ணா விட்டுட்டோம், நைட்டு முள்ளா விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது 1/2 யூனிட் 1 யூனிட் மின்சாரத்தை
தேவையில்லாமல் வந்து செலவு கொண்டு வந்துடும். அது மாதிரி ஒண்ணு மாதிரி இன்னும் 4 இருக்கு. இன்னும் சில இடங்கள்லாம் வந்து நம்ம லைட் வந்து கிச்சன்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அது நமக்கு பகல்லாம் எரியும், நமக்கு தெரியவே தெரியாது. எரியுது லைட் எரியுது நமக்கு தெரியாது. நம்ம அது மாதிரி பழகிருப்போம். நீங்க பாத்துருப்பீங்க. தேவையில்லைனாலும் அது போட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். 24 hours எரியும். வந்து அதே மாதிரி எரியுற பொழுது 2 யூனிட் 3 யூனிட் போயிடும். ஆடம்பர விளக்குகள் வீட்டுல பெரும்பாலும் தேவையில்லை. வணிக நிறுவனங்கள் போடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வியாபார நோக்கம், அவங்களே குறைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய வீடுகள்ல பார்த்தா என்னமோ வந்து நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஆடம்பர விளக்கு, இது வீடுகள்லாம் ஆடம்பர விளக்கெல்லாம் வேண்டியதில்லை. இப்போ நம்ம நாடு வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, வளர்ந்த நாடுன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, வளர்கின்ற நாடுன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, அன்டெவலப்டு கண்ட்ரிஸ். நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரில இருக்கோம் இல்லையா, அது வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடு. நம்ம வளர்ச்சி ஆகணும் அப்துல் கலாம் கனவு கண்டாரு, இன்னும் அந்த கனவை நம்ம ரீச் பண்ணல, நம்ம வளர்ந்துட்டே இருக்கோம். இது ஒரு குறியீடு இருக்கும் இல்லையா, அதுல ஒரு குறியீடு வந்து எவ்வளவு ஒரு தனி மனிதன் மின்சார பயன்பாடு அப்படிங்கிறது ஒரு காலத்துல இருந்தது. நிறைய வந்து ஒரு தனி மனிதன் வந்து ஒரு ஆண்டுக்கு மின்சாரத்தை அதிகமா பயன்படுத்தினா அந்த நாடு வந்து வளர்ந்த நாடுகள் பட்டியல சேர்றதுக்கான ஒரு குறியீடா இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் எடுத்துட்டாங்க. மின்சார பயன்பாடுங்கிறது பொருளாதாரமோ ஆடம்பரமோ வளர்ந்த நாட்டுக்கான அறிகுறியோ இல்ல. எந்த நாடா இருந்தாலும் மின்சாரத்தை சீக்கிரமா தான் பயன்படுத்தும். கிரைண்டர் ஒண்ணு இருக்கும். இப்பெல்லாம் பெல்ட் இல்லாத கிரைண்டர் வந்துட்டு, அப்படி பெல்ட் உள்ள கிரைண்டர் இருந்தது அப்படின்னு சொன்னா வந்து அதை வந்து பீரியடிக்கலா மாத்துறது. அதே மாதிரி வாஷிங் மிஷின்ல வந்து டெய்லி 2 துணியை போட்டு துவைச்சிட்டு போக கூடாது. அந்த வாஷிங் மிஷின் ஃபுல்லாக லோட் ஆகிற வரைக்கும் அவ்வளவு துணி சேர்ந்த பிறகு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் துவைச்சா போதும். அது தேவையில்லாமல் ஒவ்வொரு முறையும் வந்து நீங்க ஆஃப் லோட்ல ரன் பண்ணாலும் அதே மின்சாரம் தான் செலவாகும், ஃபுல் லோட்ல ரன் பண்ணாலும் அதே மின்சாரம் தான் செலவாகும். அதே மாதிரி வீட்டுல எந்த எக்யூப்மெண்ட் நீங்க பயன்படுத்தினாலும் அது ஸ்டார் ரேட்டட் எக்யூப்மெண்டா இருக்கா அப்படின்னு பாருங்க. அது வந்து மின்சாரத்தை மிக குறைவாக எடுத்துக்கொண்டு மிக அதிக அளவு எனர்ஜி, அதாவது திறனை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மெஷின். சீக்கிரமாகவே நீங்கள் கொடுத்த அந்த கூடுதல் பணத்தை வந்து 2 மாதம் 3 மாதம் எலக்ட்ரிசிட்டி பில்லு குறையிற மூலமாகவே அது இருக்கு. நிறைய நம்ம வீட்டுல வந்து மின்சாரத்தை அதிகமா செலவு பண்றது அந்த ஃப்ரிட்ஜ். ஏன்னா 24 hours அது ஆன்ல இருக்கும். அது ரொம்ப கவனமா கையாளணும். சின்ன பிள்ளைங்களை கையால விடக்கூடாது. சவுத்துல இருந்து 1.5 அடியாவது வந்து தள்ளி வைக்கணும், அந்த ஏர் சர்க்குலேஷன் வர்ற மாதிரி. இப்பெல்லாம் ஆட்டோ டீஃப்ரீசிங் வந்துச்சு. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா டீஃப்ரீஸ் பண்ணணும் வாரம் ஒரு முறை. அடிக்கடி திறந்து மூடக்கூடாது. அந்த சின்ன பிள்ளைங்க அதுவும் கோடையில பாத்தீங்கன்னா வந்து ஒரு கோடிஸ் எடுக்கிறது திறக்கும், அப்படியே பாதியில பார்ஷலா க்ளோஸ் பண்ணா விடும், திரும்ப வந்து ஓபன் பண்ணும், இது பண்ணும். மோட்டார் வந்து கம்ப்ரஸர் கண்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதை எடுக்கணும் எதை வைக்கணுங்கிறத டிசைட் பண்ணிட்டு தான் ஃப்ரிட்ஜை திறக்கணும். அதே மாதிரி இன்னொரு பெரிய மின்சாரத்தை விழுங்குற விஷயம் அந்த ஏசி. ஏசியை வந்து 25 டிகிரிக்கு கீழே 18 எல்லாம் வைக்க கூடாது. 25 போதும். நம்ம எல்லாம் வெப்பரத்த பிராணி தானே. நம்ம வீட்டு 18 எல்லாம் வச்சு அது தேவையில்லாம உடலுக்கும் கெடுதல். அதனால 25 டிகிரி செல்சியஸ்ல அதை இயக்கினா போதும். அதனால அதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஏசி லீக் ஆகாம வீடுகளை வந்து பராமரிக்கிறது, கதவுகளை பராமரிக்கிறது. 25 டிகிரி செல்சியஸ்ல அதை இயக்குறது போதும் அப்படின்னு சொன்னா நிறுத்திட்டு ஃபேனை போடுறது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும். அயன் பாக்ஸ் அதே மாதிரி வீடுகளில் பயன்படுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அயன் பாக்ஸ் அப்ப பயன்படுத்துறோம். அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் அதை பயன்படுத்தணும். நம்ம அயன் பாக்ஸை வந்து ஆன்ல வச்சுட்டு நம்ம போய் கதை பேசிட்டு கூட இது ஒவ்வொருத்தரையும் ஹீட் ஆகி திரும்ப கூலிங் ஆகி ஹீட் ஆகிட்டே இருக்கும், கரண்ட் ஓடிட்டே இருக்கும். அதனால அயன் பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டா அயன் பண்ணிட்டு அப்புறமே வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும். இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வீட்டுல ஆப்ரேட் பண்ணும் பொழுது வீட்டுக்குள்ள செருப்பு போட்டுக்கலாம். வீட்டுக்குள்ளேன்னு ஒரு செருப்பு வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ள செருப்பு போடக்கூடாதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் பழைய காலம். இப்போ எல்லாம் வந்து இப்போ டைல்ஸ் கிரானைட் இதெல்லாம் ஒத்துக்கலன்னு வீட்டுக்குள்ள செருப்பு போடுறோமா இல்லையாமா? அதுக்கு போடுறோமோ இல்லையோ, எந்த எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் பர்டிகுலரா கிரைண்டர், வாஷிங் மிஷின், இது மாதிரி அயன் பாக்ஸ் இதெல்லாம் லீக்கேஜ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணும் பொழுது நல்லா ரப்பர் செருப்பா போட்டுக்கிட்டே ஆப்ரேட் பண்ணுங்க. அதுதான் வந்து நமக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம். இந்த வகையெல்லாம் வந்து மின்சாரத்தை வீடுகளில் சிக்கனமா பயன்படுத்தலாம். மின்சாரத்தை வீடுகளில் சிக்கனமா பயன்படுத்தினா முதல்ல லாபம் கிடைக்கிறது அந்த நுகர்வோருக்கு தான். யாரு சிக்கனமா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல மின் கட்டணம் குறையும். அப்புறம் தான் அது வந்து மின்சார வாரியத்துக்கு நஷ்டம் குறையும், அப்புறம் தான் அரசுக்கு நஷ்டம் குறையும், அப்புறம் தான் வந்து மயமாதல் வந்து குறையும், அப்புறம் தான் அந்த சமூக நோக்கம் இருக்கு. இது எல்லாமே முதல்ல ஆதாயம் பெறது யாரு அப்படின்னு சொன்னா அந்த நுகர்வோர். யார் வந்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறாரோ அந்த நுகர்வோர் தான். சார், அப்ப வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் யூஸ் பண்றோம், அப்புறம் மொபைல் சார்ஜரு, அப்புறம் வந்து நம்ம சுவிட்ச் போர்டு பக்கத்திலேயே குட்டியா சுவிட்ச் சைஸுக்கே ஒரு ரெட் கலர்ல இண்டிகேட்டர் மாதிரி ஒரு லைட்டு, அதுல எல்லாம் கூட இந்த அளவுக்கு மின்சாரம் வேஸ்ட் ஆகுங்களா? ஃபேன் போடுறோம் இல்லைங்களா, ரொம்ப ஹைல வச்சாதான் மின்சாரம் ஜாஸ்தி செலவாகும், நம்ம ரொம்ப லோவா 1 பாயிண்ட்ல 2 பாயிண்ட்ல அந்த மாதிரி வச்சா கம்மியாகும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதையும் சொல்லுங்க. நான் விட்ட அந்த பாயிண்ட்களை வந்து கரெக்டா வந்து தொகுத்துட்டீங்க. அதாவதுமா வந்து இப்போ அந்த ஃபேனுக்கு வருவோம். ஃபேன் வந்து முன்னாடி எல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் ரெகுலேட்டர் இருந்தது. அந்த எலக்ட்ரிக் இந்த மண்டை மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் இப்ப எடுத்தாச்சு, அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இப்பெல்லாம் எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர் சுவிட்ச் மாதிரி தானே இருக்கு. அதனால இதுல வந்து நீங்க குறைச்சு வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுல வந்து அதுலதான் மின்சாரம் வந்து
அதுல வெப்பமாகி ஹீட் ஆகும். இதுல வந்து மின்சாரம் கொஞ்சம் குறைவா வந்து வச்சீங்கன்னா குறைவாக செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ஃபேனை என்ன ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீட்ல வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சுக்குங்களா? ஆமா, கொஞ்சம் குறைஞ்சிக்கும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்போ இன்னொரு விஷயம் கேட்டீங்க, எல்லா சுவிட்ச் போர்ட்லயும் ஒரு நியான் பல்ப் எரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆமாங்க, இது தேவையில்லாத ஒரு விஷயம். இது அதாவது நீங்க சிம்பிளா நினைக்கிறீங்க. முன்னாடி எல்லாமா எங்க மீட்டர் எல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த நியான் பல்புக்கு இதுக்கெல்லாம் ஓடாது. அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி இந்த மாதிரி. இன்னைக்கு டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஸ்மார்ட் மீட்டர் வரைக்கும் வந்துட்டோம். நாங்க இப்பெல்லாம் ஸ்டாட்டிக் மீட்டர் வச்சிருக்கோம். இன்னும் ஸ்மார்ட் மீட்டருக்கே போறோம். அப்போ அந்த சூழ்நிலையில வந்து பல்ஸ் கணக்கு தான் வந்து நீங்க ஒரு எல்லாவற்றையும் வந்து எவ்வளவு மைன்யூட்டா வேணாலும் மெஷர் பண்ணணும். என்னங்க ஒரு நியான் பல்ப் எரியுது, 10 சுவிட்ச் போர்ட்ல 10 நியான் பல்ப்ல எரியுது. 2 நாளைக்கு எரிஞ்சுன்னா ஒரு யூனிட் மின்சாரம் போயிடும். 0 வாட்ஸ் சொல்றாங்க. அது 0 வாட்ஸ் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. 0ல ஒரு லைட் எரியவே எரியாது. ஏன் 0 வாட்ஸ் சொன்னது ஒரு நல்ல ஒரு கேள்வி இடையில கொண்டு வந்துட்டீங்க. 0 வாட்ஸ் ஏன் தெரியுமா சொன்னது? முன்னாடி எல்லாம் ஒரு பல்பு போட்டிருப்போம், 0 வாட்ஸ் பல்புன்னு கொடுப்பாங்க கடையில. 0 வாட்ஸ்னா அந்த லைட் எரியக்கூடாது. 0 வாட்ஸ் ஒரு விஷயமே இருக்காது. 0 வாட்ஸ்னா வோல்டேஜே கொடுக்கலன்னு அர்த்தம், கரண்டே இல்லன்னு அர்த்தம். இங்க அது ஏன் 0 வாட்ஸ்னா அன்னைக்கு இருந்த அந்த மெக்கானிக்கல் மீட்டர்ஸ் அன்னைக்கு அதுதான் தொழில்நுட்பம். அது வந்து இது மாதிரி இந்த லைட்லாம் இது வந்து 3 வாட்ஸோ 4 வாட்ஸோ இருக்கும், 5 வாட்ஸ் வரைக்கும் கூட இருக்கும். அது ஓடாது, அந்த டிஸ்க் ஓடாது. சோ இந்த லைட்ட போட்டா அந்த டிஸ்க் ஓடல இல்ல, அப்போ அது 0 வாட் தானே அப்படின்னு நம்மளா கற்பனை பண்ணிட்டு இருந்த விஷயம். அதை சொல்லி நம்ம வந்து வணிகர்கள் வந்து நம்மள்ட்ட வந்து அதை தலையில கட்டினது. இன்னைக்கு அந்த பல்பு கிடையாது. இன்னைக்கு உங்க சார்ஜர்ல இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற எல்இடி லாம்பு கூட இங்க கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்க டிவியை ஆஃப் பண்ணாம ரிமோட்ல ஆஃப் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சப்ளைல, பவர் சப்ளைல எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அது உள்ள ஒரு யூஎஸ்பி இருக்கும். அதுவும் வந்து நைட்டு முழுக்க இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணலன்னா அதுலயும் மின்சாரம் வீணாகிட்டே இருக்கும். எழுந்து போய் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்றது போல ரிமோட்ல ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவோம். ஸ்லீப்பரை வச்சுட்டு படுத்துருவோம். ஸ்லீப்பரை வச்சுட்டு போடுவோம். ஆனா உள்ளுக்குள்ள சப்ளை போயிட்டு இருக்குல்ல, அது ஒரு நியான் பல்ப் எரிஞ்சிட்டே இருக்குமா இல்லையா, அதுலயும் மின்சாரம் வீணாகிட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதே மாதிரி வந்து சார்ஜர் வந்து நம்ம ஆஃப் பண்றது இல்ல. அது வந்து ஒரு மணி நேரத்துல நமக்கு 100% சார்ஜ் வந்துடும். ஆனா நம்ம தொடர்ந்து அது வந்து சார்ஜ்லயே இருக்கிறதுனால அதுலயும் மின்சாரம் வீணாகிட்டு இருக்கும். வீட்டுல 4 சார்ஜர் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒரு சார்ஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் தூக்குல தொங்குற மாதிரி தொங்குது. ஆமா, இது நைட்டு முழுக்க வந்து மின்சாரத்தை வந்து வீணாக்கிட்டே இருக்கும். கம்ப்யூட்டரே ஸ்லீப்பிங் மோட்ல வைக்க கூடாதுமா. நீங்க வந்து ஆஃப் பண்ணணும், இல்லன்னா ஆன் பண்ணி ஒர்க் பண்ணணும். நீங்க எது ஸ்லீப்பிங் மோட்ல வச்சாலும் அதுக்குள்ள மின்சாரம் போனாலே அதுக்குள்ள எக்யூப்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகல வெளியில உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மின்சாரத்தை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டே தான் இருக்குன்னு அர்த்தம். அதனால எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அந்த நம்ம ரிமோட்ல ஆஃப் பண்றதை முதல்ல தவிர்க்கணும். ஓகேங்க சார். சார் அப்புறம் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பத்தி சொல்லுங்க. அதாவது வந்து கேஸ் பயன்படுத்தினா சிறப்பு. கேஸோட காசை விட மின்சார அடுப்பு வந்து எனக்கு குறைவா வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்தலாம். பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் அதை தவிர்க்கணும். எனக்கு பொறுத்தவரைக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். முன்னாடி எல்லாம் ஹீட்டிங் எலிமெண்ட் இருந்தது, ஸ்டவ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது இப்பெல்லாம். அதாவது கேஸ் வந்து பயன்படுத்தி தான் நாங்க மின்சாரமே நிறைய இடங்களை தயாரிக்கிறோம். இப்போ இங்க குத்தாலம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, குத்தாலம் கேஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே இங்க திருமக்கோட்டையில இந்த மாதிரி கேஸ் பிளான்ட் இருந்தது. ஓஎன்ஜிசில இருந்து இந்த எடுக்கிறாங்க இல்லையா, நமக்கு வர எல்பிஜி கேஸ் மாதிரி அந்த கேஸ் வந்து நேரடியாக மின்சாரம் தயாரிக்கிறதும் பயன்படுது. இப்ப எல்லாம் ஒண்ணுதான். ரீசைக்கிள் மாதிரி வந்து நாங்க கேஸை வச்சு மின்சாரத்தை தயார் பண்ணி திரும்ப நீங்க இண்டக்ஷன் அடுப்புல இருக்கிறது போல நேரடியாக கேஸ்ல இருந்தே நீங்க அடுப்பு வச்சுட்டு போயிடலாம். ஓகேங்க சார். சார் இப்ப வீடுகள்ல வந்து எந்த மாதிரி எல்லாம் சிக்கனம் செய்யணும்னு சொன்னீங்க. இப்ப வந்து கடைகள், அப்புறம் வணிக வளாகங்கள், இதுல எல்லாம் கூட மின்சாரத்தை பயன்படுத்துறாங்க. இதுல அவங்க வந்து எந்த அளவுக்கு சிக்கனமா பயன்படுத்தணும், எப்படி சிக்கனமா பயன்படுத்தணும், அதையும் சொல்லுங்க. கடைகள்ல வந்து நீங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஆடம்பர விளக்குகளை பெரும்பாலும் முடிந்தவரை வந்து தவிர்க்கணும். அங்கே நாங்க எங்க வியாபாரங்க, நாங்க எவ்வளவு வேணாலும் பணம் கட்டுறோம் அப்படின்னு சொல்ற அந்த மனநிலையில இருந்து மாதிரி தேவைன்னா நீங்க பயன்படுத்திக்கிட்டோம். அதனால வந்து ஆனா வந்து நைட்டு முழுவதும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஜுவல்லரி ஷாப் எல்லாம் பாத்தீங்கன்னா விடிய பூட்டிட்டு போன பிறகும் 10 மணிக்கு பூட்டிட்டு போன பிறகும் வெளிப்புறங்கள்ல வந்து அந்த டெக்கரேஷன் லைட் எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். இதெல்லாம் வந்து அது விளம்பரத்துக்காக அப்படின்னாலும் இதெல்லாம் குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் இங்க எப்படி வீடுகள்ல சொன்னமோ அதே மாதிரி தேவையில்லாத இடங்களில் வந்து குடோன்ல தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி அங்கே தேவையில்லை அப்படின்னு சொன்னா அந்த இடங்கள்ல வந்து மின்சாரத்தை வந்து நிறுத்தி வைக்கலாம். நிறைய கடைகள்ல பாக்குறோம், அந்த கன்சியூமர் அந்த கஸ்டமர் அங்கிருந்து போன உடனே பிரைட்டா எரிஞ்சு இந்த லைட்டை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு உடனே ஆஃப் பண்ணுவாரு அந்த அங்கே ஒர்க் பண்றவர். இதெல்லாம் ட்ரெயின் இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து போகணும். டியூப் லைட் இப்போ எல்லாமே எல்இடி டியூப் லைட் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதனால வந்து ஒருபோதும் சாதாரண சோக்குகளில் உள்ள டியூப் லைட், அப்புறம் எலக்ட்ரானிக் சோக்குக்கு வந்தோம். இப்ப அதையும் தாண்டி
ஜோக்கே இல்லாத எல்இடி பல்ப்ஸ் வந்து டியூப்லைட் வந்துருச்சு. அதனால எல்இடி டியூப்லைட்ஸ் யூஸ் பண்ணணும். நிறைய கடைகள்ல இப்ப கடைகள் முழுவதும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இல்ல எல்இடி வந்துட்டாங்க. சில இடங்கள்லாம் இன்னும் சிஎஃப்எல் லாம்பு இருக்கு. அதனால வந்து முழுமையாக எல்இடி லாம்புக்கு போகணும். தேவையில்லாத இடங்கள்ல குறைச்சிக்கணும். அதே மாதிரி ஏசி வந்து கஸ்டமர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா அங்க வந்து இடத்துல ஏசி வந்து ஆஃப் பண்ணணும். இதை வந்து ரெகுலரா நம்ம வந்து அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு வந்து கத்துக் கொடுக்கணும். இந்த இடத்துல இல்ல கஸ்டமர் இல்ல அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற முழுமையாக விளக்குகள் ஆஃப் பண்ண முடியாது. குறைவான வெளிச்சம், அதே மாதிரி மற்ற தேவையில்லாத ஏசி, சென்ட்ரலைஸ் ஏசினா வந்து அந்த இடத்த மட்டும் குறைக்க முடியுமா, அந்த இது ஃப்ளோரை மட்டும் ஏசியை குறைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபுல் கூட்டம் இருக்கும், இங்க இருக்கிற அதே ஏசியில அளவு வந்து தேர்ட் ஃப்ளோர்ல வந்து 2 பேர் இருக்கிற இடத்துலயும் தேவையில்லை. அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணணும். கஞ்சத்தனமா ஒருபோதும் இருக்க வேண்டியதில்லை. ஆனால் நாம் வந்து தேவையில்லாமல் விரயமாவதையே நம்ம தடுக்க தவறோம். அது நம்ம வந்து நம்ம கடமையை தவறின மாதிரி அப்படிங்கிறதான் சொல்றோம். சில விஷயங்கள் நீங்க ஆஃப் பண்ணவே முடியாது. ஆக்சிஜன் ஓடிட்டே இருக்கு, அதுக்கு கரண்ட் ஆஃப் பண்ண முடியுமா? உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். எனக்கு உயிர் தான் முக்கியம். சோ எசென்சியல் அப்படிங்கிறது வந்து ஒருபோதும் வந்து தடுக்க முடியாதுமா. ஆனா நான் எசென்சியல் இது வந்து தேவையே இல்லை, ஆனா இங்க விரயமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. நீங்க வேணா நீங்க வந்து உங்க வீட்லயே சுத்தி பாருங்க. இந்த பேட்டி முடிஞ்ச பிறகு எவ்வளவு விஷயங்கள் வந்து தேவையில்லாம ஓடிட்டு இருக்கிறத நீங்களே கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்ப நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, தேவை எது தேவை இல்லாதது எதுன்னு தெரிஞ்சாவே ஆட்டோமேட்டிக்கா சிக்கனத்துக்குள்ள நம்மள அறியாமையே வந்துருவோம் இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. இந்த மென்டாலிட்டி நீங்க வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம குழந்தைக்கு எதாவது கத்துக் கொடுக்கணும். கண்டிப்பா நீங்க வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா குழந்தை 4 தடவை பார்த்து ரூம் விட்டு வெளியே போகும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே அவரோட ஆழ் மனசுல பதியும். இது வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பிரதிபலிக்கும். பொருளாதாரத்துல உயர்ந்த எல்லோரும் சிக்கனமாக இருந்தவர்கள். அதை வந்து நம்ம பார்க்கணும். நான் வரவுக்கு மேல செலவு பண்ணேன் அப்படின்னு நீங்க சொல்ற யாரும் இன்னைக்கு வந்து மல்டி மில்லியனர் ஆகியே இருக்கும். அன்னைக்கு எனக்கு 100 ரூபா தான் சம்பளம், நான் வந்து அதுல வந்து 50 ரூபா செலவு பண்ணிட்டு 50 ரூபா சேமிச்சு வச்சேன், அதனாலதான் இன்னைக்கு வந்து நான் ஒரு ஹோட்டலுக்கு ஓனர் ஆயிருக்கேன்னு பேசுறதை நீங்க பாத்துருக்கீங்க. அதனால வந்து சிக்கனம் அப்படிங்கிறது வாழ்க்கையில முன்னேறதுக்காக உயர்றதுக்கான ஒரு அடிப்படையான வழி. அது மின்சார சிக்கனம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி. வீடுகள்ல சொன்னீங்க, கடைகள்ல சொன்னீங்க, விவசாயத்துல கூட நிறைய மின்சாரம் பயன்படுத்துறாங்க. விவசாயிகள் வந்து மின்சாரத்தை எப்படி சிக்கனமா பயன்படுத்தணும்? உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் விவசாயம் வந்து இலவச மின்சாரம் கொடுக்கப்படும். ஆமாங்க. இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்றதை விட நாங்க இலவசமா கொடுக்கணும் பேரு, ஆனா அரசாங்கம் அதற்கான மானியத்தை வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கொடுக்கும். ஏன்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது அரசுடைய கொள்கை. அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அதை வந்து நிறைவேற்றுறதுதான் நம்ம இருக்கோம். ஆனா அது அந்த உணர்வு வந்து எல்லா விவசாயிகளிடம் இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியல. இலவசமாக எந்த ஒரு பொருள் கொடுக்கப்பட்டாலும் நம்முடைய மனிதனோட எண்ணம் என்ன அப்படின்னா, இலவசமாக எந்த ஒரு பொருள் கொடுக்கப்பட்டாலும் அதோட மதிப்பு வந்து தெரியறது இல்ல. இது நம்முடைய வரிப்பணம், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக அரசாங்கம் கொடுத்தாகணும். இல்லைன்னா வந்து விவசாயிகள்லாம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற சிச்சுவேஷன்ல. ஏன்னா அந்த இலவச மின்சாரத்துல படிச்சுதான் வந்து நாங்கெல்லாம் விவசாயத்துல இருக்கிற இலவச மின்சாரத்தை படிச்சுதான் நாங்கெல்லாம் இன்னைக்கு மின்சார வாரியத்தை வேலைக்கு வந்தோம். அதனால விவசாயிகள் கஷ்டம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், அரசுக்கு எங்களோட நல்லாவே தெரியும். அப்படிங்கிறதாலதான் அதை வந்து எந்த அரசுகள் வந்தாலும் அதை தொடர்ந்து வந்து விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்துட்டு இருக்கு. அதுல அந்த கான்சியஸ் வந்து நம்ம விவசாயிகளுக்கு வரணும். இதை தொடர்ந்து நம்ம தக்க வச்சுக்கணும். அப்படின்னா நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து மின்சாரத்தை வீணாக்க கூடாது. இப்போ 5 HP மோட்டர் எனக்கு போதும், நான் நீர் அடைக்கிறது அப்படின்னா 5 HP மோட்டர் தான் பயன்படுத்தணும். இலவசமா மின்சாரம் வருதுங்கிறதுக்காக 7 HP 10 HP போடக்கூடாது. பக்கத்து வயக்கார போட்டுருக்காங்கிறதுக்காக நம்ம போடுறோம். இல்லன்னா நம்ம போட்டோங்கிறதுக்காக பக்கத்து வயக்காரன் 8 வயக்காரெல்லாம் போட ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீ உங்களுக்கு அதிகமா தண்ணி வருதுங்கிறத பார்த்தா அவர் போய் அடுத்து மோட்டர் வாங்கிட்டு வந்துருவாரு, புது மோட்டர் வாங்கிட்டு வந்துருவாரு. இப்போ எனக்கு தேவையே இல்லை, ஆனா நான் 5 HP போல 7 HP யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா எங்கேயோ வந்து யாருக்கும் கொடுக்க வேண்டிய மின்சாரம் மானியமாக அரசு வந்து ஏகப்பட்ட கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கு. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும், இந்த கொடுக்கப்படக்கூடிய அந்த மானியங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாமே இந்த அரசோட பணம், நம்முடைய பணம், நம்முடைய வரி பணம் இல்லையா? இது எங்கேயோ ஒரு 4 பள்ளிக்கூடம் கட்டலாம், 4 காலேஜ் கட்டும் அரசு, 4 இடத்துல மேம்பாலம் கட்டும். இந்த மாதிரியான வந்து நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு பணத்தை நம்மளுடைய சிக்கனம் இன்மையால் வந்து அந்த பணம் வீணாகுதோ, நம்முடைய வரி பணமே வீணாகுது அப்படிங்கிற கவலை எல்லாம் இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு காலத்துல வந்து மீட்டர்லாம் இருந்தது, மீட்டர்லாம் வச்சாங்க. அப்பெல்லாம் வந்து மின்சாரம் 6 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த இதெல்லாம் 3 பேஸ் மின்சாரம். அப்பெல்லாம் அப்படியே பாத்தி கட்டி வந்து தண்ணியை வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா வந்து இந்த 6 மணி நேரத்துக்குள்ள 1 ஏக்கர் நிலத்துல வந்து தண்ணி பாய்ச்சிக்கணும். இப்போ வந்து இலவச மின்சாரம் அது வந்து இங்க நாங்க டெல்டா ஏரியாவெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 14 மணி நேரம் 12 மணி நேரம் ரொம்ப மழைன்னா வந்து ஃபுல்லாவே கூட வந்து 3 பேஸ் மின்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இங்க பாட்டுக்கு மோட்டரை ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் வேற. இப்போ முன்னாடி எல்லாம் போய் போடாம இப்ப வீட்டுல இருந்தே ஆன் பண்ணலாங்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு. செல்போன்ல மோட்டரை போட்டு விட்டு 4 வயல்லையும் வந்து ஃபுல்லா வெட்டிட்டு காலைல போய் பாத்துக்கலாம் அப்படின்னு தண்ணி நிரம்பி தேவையில்லாம தண்ணி எல்லாத்தையும் நிரம்பி அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம கரண்ட் அவ்வளவு கரண்டை வந்து வேஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு. அதனால இதெல்லாம் வந்து ஒரு தனி மனிதனோட பொறுப்புணர்ச்சி தாமா. வந்து இதுக்கெல்லாம் சட்டம் போட்டெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. நிறைய பேர் வந்து மிக சரியா பயன்படுத்துறாங்க. மிக
சரியா பயன்படுத்தலாம் சொல்லல. ஆனாலும் நிறைய இடங்கள்ல வந்து நாங்கள் பார்க்கிற விஷயங்கள் நாங்க நிறைய உங்களுக்கு எஜுகேட் பண்றோம். தயவு செஞ்சு தண்ணியை வீணாக்காதீங்க. ஏன்னா தண்ணி வந்து மின்சாரத்தை பயன்படுத்தி வருது. வீட்டுல கூட ஒரு டம்ளர் தண்ணியை நீங்க கீழே ஊத்துனீங்கன்னா நிச்சயமாக அந்த தண்ணியை வந்து நீங்க வாட்டர் டேங்க்ல ஏத்துறதுக்காக மின்சாரத்தை பயன்படுத்தி ஆகணும். இல்ல நீங்க முனிசிபாலிட்டில இருந்து தண்ணி வந்ததுன்னா முனிசிபாலிட்டி ஏற்றி ஆகணும். பஞ்சாயத்துல இருந்து வந்ததுன்னா பஞ்சாயத்து அந்த மோட்டரை யூஸ் பண்ணணும். மோட்டரை யூஸ் பண்ணாம தண்ணீரை நீங்க எடுக்கவே முடியாது. குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு குளிக்கிறது ஆரம்பிச்சு எதுக்கும். அது நீங்க எங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணீங்கன்னா இங்க மின்சாரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிறதா விவசாயத்தை தண்ணீரை வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா மிகப்பெரிய மின்சார வரையமா இங்க போயிட்டு அந்த மாதிரி தேவையான அளவு குதிரை திறன் கொண்ட மோட்டாரை போடுறது. அந்த மோட்டாரும் ஸ்டார் ரேட்டட் மோட்டாரா இருக்கா? பிஇன்னு சொல்லுவாங்க, பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. அவங்க வந்து இந்த ஸ்டார் ரேட்டட் தான் பயன்படுத்தணும். மினிமம் 4 ஸ்டார் 5 ஸ்டார் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நிறைய மோட்டர் மாத்திரத்துக்கெல்லாம் அரசு மானியம் எல்லாம் கொடுத்து பொது மோட்டர் மாத்திரத்துக்கெல்லாம். அதனால தேவையான குதிரை திறன், அதே மாதிரி கெப்பாசிட்டர்னு ஒரு விஷயம் இருக்குமா, அந்த கெப்பாசிட்டரை ஒவ்வொருத்தரும் பொருத்தணும். ஒவ்வொருத்தரும் கெப்பாசிட்டரை அவங்களுடைய விவசாய பம்ப் செட்டுகளை பொருத்தினா நிறைய மின்சாரத்தை மிச்சப்படுத்த முடியும். நீங்க மின்சாரத்தை மிச்சப்படுத்தல அப்படின்னு சொன்னா நீங்க அதே நம்ம வந்து வீட்டுல வந்து நம்முடைய கரண்ட் பணம் ஏறிட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஓரளவுக்கு மேல அரசு மானியத்தை கொடுத்துட்டு தேவையில்லை. அப்ப நம்ம எங்கெல்லாம் வீணாக்குறோமோ அதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம கடைக்கு அதுல கொஞ்சம் கூடுதலா கட்டுறோம். நம்ம ஒரு தொழில் பண்ணோம்னா அதுல கொஞ்சம் கரண்ட் பணம் கூடுதலா கட்டுறோம், அல்லது வீட்டுல கொஞ்சம் கூடுதலா கட்டுறோம். இது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம அதை பேக் பண்ணி ஆகணும். அதனால நான் மட்டும் பண்ணா போதுமா? நம்ம கடைசியா ஒரு கேள்விக்கு வந்துருவோம். நான் மட்டும் பண்ணா போதுமாங்க, அவன் பண்ணுவானா அப்படின்னு. அவன் பண்றானு ஒரு போதும் நம்ம பார்க்க கூடாது. நான் பண்றேன் அவ்வளவுதான். என்ன பார்த்து அவருக்கு தெரிஞ்சதான் சந்தோஷம். உண்மைதாங்க சார். இப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் இந்த மின் சிக்கனத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? இந்த சுற்றுச்சூழல் வந்து கெட்டுப்படுறதுனால கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே இருக்குங்கிறாங்க. கடல் மட்டம் உயர்ந்தா உப்பு நீர் உள்ள வரும், பூமிக்குள்ள உப்பு நீர் வரும், வந்து நம்ம போர்வெல் வாட்டர் எல்லாம் உப்பு ஆயிடும். கடற்கரை ஓரத்தில் இருக்க நகரங்கள்லாம் கடலுக்குள்ள கொஞ்சமா போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. பனிக்கட்டிகள் உருகும், மலைகள்ல இருக்கிற பனிக்கட்டிகள் உருகி வரும், அதனால கடல் மட்டம் உயரும். இது மாதிரி நிறைய வந்து எதிர்காலத்துல உயிரினங்கள் வாழ முடியுமாங்கிற சூழ்நிலையே இந்த நிலைக்கு போனிச்சுன்னா ஏற்பட்டு போயிடும். அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு. அவர் ஒரு கடிதத்துல வந்து அவர் சொல்லியிருக்காரு, எதிர்காலத்துல வந்து தண்ணி கிடைக்குமாங்கிறதே கேள்விக்குறியான ஒரு விஷயமா போயிடும். மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியாக போயிடும். இப்போது நம்ம முடிச்சுக்கல அப்படின்னு சொன்னா இன்னும் இந்த பூமியை காக்குறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் அதுக்கான அவகாசங்கள் நமக்கு இருக்கு. அதை இந்த தலைமுறையில நம்ம செய்யல அப்படின்னு சொன்னோம்னா, அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தல அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு மிகப்பெரிய ஒரு கேடை நம்ம விதைச்சிட்டு போறோம் அப்படிங்கறதா அர்த்தம். ஓகேங்க சார். 3ஆம் உலக போர்னு ஒண்ணு நடந்ததுன்னா அது தண்ணிக்காக நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா? நிச்சயமா 3ஆம் உலக போர் ஏமா இப்பவே வந்து நடக்கிற எல்லா யுத்தமும் தண்ணீருக்காக தான் நடக்குது. நமக்கு மாநிலங்களுக்கு இடையே நடக்கிற எல்லா பிரச்சனையும் தண்ணீருக்காக தான் நடக்குது. மாவட்டங்களுக்கு இடையே நடக்கிற எல்லா பிரச்சனையும் தண்ணீருக்காக தான் நடக்குது. 2 விவசாயிகளுக்கு இடையே நடக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து ஆத்துல வர தண்ணியை யார் முதல்ல பாய்ச்சிருக்கிறதுக்காக நடக்குது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, தாகம் எடுத்த 2 பேரும் யாரு முதல்ல அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறதுங்கிறதுலாம் பிரச்சனை வரும். அதனால 3ஆம் உலக போருக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. அதுதான் வாழ்வாதாரத்தோட அடிப்படை. அதுதான். அது இல்லைன்னா வந்து இந்த உலகம் இயங்காது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த சுற்றுச்சூழல் மாசு. அதனால சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உலகளாவிய கான்செப்ட். ஓகேங்க சார். சார், மின் சிக்கனத்துல இந்த நுகர்வோரோட நிலை என்னங்க சார்? நுகர்வோருக்குன்னு ஒரு கடமைகள், சமூக பொறுப்பு இருக்கு. நான் நுகர்வோர், எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஐ ஹேவ் எ ரைட். நான் காசு கொடுத்தா நீ கொடுக்கணும், நான் காசு கொடுத்தா நீ வந்து கரண்ட் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்றது ரைட்டு தான். அது நுகர்வோர் பார்வையில. ஆனா சமூக பார்வையில இட் இஸ் நாட் ரைட். என்ன உங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மட்டுமே பயன்படுத்திட்டு போறதுக்கு சமூகத்தை விட்டு நம்ம தனியா இருக்கல. சமூகம் சார்ந்து இருக்கணும், எதிர்காலம் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்முடைய நலன், சமூக நலன் எல்லாமே நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் வந்து அதற்கு பின்னாடி இருக்கிறதுனால நுகர்வோர்கள் சமூக பார்வையோடு இந்த மின்சார சிக்கனத்தை அணுகணும் அப்படிங்கறதுதான் நாங்க விரும்புறோம். மின் வாரியம் வந்து அடுத்து என்ன செய்ய போறாங்க? நம்ம தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து நாங்க மின்சார சிக்கன வார விழா மட்டும் இல்லாம ஆண்டு முழுவதும் பள்ளிகள், கல்லூரிகள் இந்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதோட விரைவாக நிறைய விழிப்புணர்வுகள் இப்போ வந்து சோலார் மின் இணைப்புகளை வந்து நாங்க ப்ரோமோட் பண்றோம். சோலார் மின் இணைப்புகளை எல்லா வீடுகளையும் பொருத்துங்கன்னு சொல்றோம். நிறைய பேர் பொருத்திட்டு இருக்காங்க. அதற்கான விழிப்புணர்வை இன்னொரு பக்கம் ஏற்படுத்திட்டு இருக்கோம். காற்றாலை மின்சாரத்துக்கான விழிப்புணர்வு இன்னொரு பக்கம் ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால வந்து மரபு சாராத எரிசக்திகளை வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. அரசாங்கம் அதற்கான மானியங்கள்லாம் கொடுக்குது. இன்னும் அடுத்த கட்டமா இன்னொரு விஷயமும் இதோட சேர்ந்து பரப்பப்படுகிற விஷயம் என்னன்னா, பாதுகாப்பாக இருக்கணும். அருந்து கிடக்கிற கம்பிகளை தொடக்கூடாது, ஈரக்கையால் சுத்திகளை போடக்கூடாது, மரக்கரை எல்லாம் வந்து தன்னால வெட்டக்கூடாது. எங்கேயாவது மின்சார ஷாக் இருந்தது அப்படின்னு சொன்னா போய் நம்ம உடனே தூக்கக்கூடாது, கட்டையால் அடிச்சு அவங்களை தனிமைப்படுத்தணும். எங்கே மின்சாரம் கம்பிகள் அருந்துவதனால மின்சார வாரியத்துக்கு தகவல் கொடுக்கணும். குழந்தைங்க வந்து மாடியில நின்றுட்டு கம்பிக்கு அருகில வந்து பட்டங்கள் விடக்கூடாது. தேர் பல்லக்கெல்லாம் போகிறப்போ மின்சாரம் கம்பிகள் வந்து எதுவும் அதுல தொடர மாதிரி இருந்ததுன்னா மின்சார அலுவலகத்துக்கு சொல்லி அதை நிறுத்தணும்.
இறந்த ஊர்வலங்கள் போகும்போது மாலையை தூக்கி அவர் கம்பி எறிகிறாரு, அந்த கம்பி இறந்து கீழே விழுந்துட்டு, நல்ல வேலை உயிர் சேதம் எதுவும் இல்லை. சப்போஸ் அந்த கூட்டத்துல விழுந்ததுன்னா எத்தனை பேர் இறப்பாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறோம்னே தெரியாமலாம் மின்சாரத்தையில விபத்துக்கள்ல மாட்டிக்கிறோம். அதனால மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறது மட்டும் இல்லாம மின்சார வாரியத்தோட இன்னும் பெரிய ஒரு நோக்கமே மின்சாரத்தை பாதுகாப்பாக விபத்து இல்லாமல் பயன்படுத்துறது தான். அதற்கான முயற்சிகளையும் தொடர்ந்து விழிப்புணர்வை மின்சார வாரியம் ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்னும் அடுத்த கட்டமா இன்னும் வேகமாக இந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்வோம். மகிழ்ச்சிங்க சார். சார், ஒரு அனுபவசாலியா உங்களோட கருத்துக்களை எல்லாம் இவ்வளவு நேரமா நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்க இல்லைங்களா? இப்ப உங்களுக்கு பின்னாடி வர இளம் தலைமுறையினருக்கு மின் வாரியத்துல பணியாற்றவர்களா இருந்தாலும் சரி, நம்ம நேயர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கான உங்களோட அறிவுரை என்னன்னு சொல்லுங்க சார். மின்சாரம் மட்டும் இல்ல, எல்லா விஷயங்களையும் சிக்கனமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். படிப்பை தவிர மற்ற எல்லாத்துலயும் சிக்கனமா இருக்கணும். எல்லா இடங்களையும் பாதுகாப்பா இருக்கணும். ரோட்ல கூட பாதுகாப்பாக இருக்கணும். நாங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எல்லாம் இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் நிறைய பேர் என்ன சமூக பொறுப்புகள் இல்லாமல் எங்க இருந்து வந்தோம், 3 தலைமுறைக்கு முன்னாடி நம்முடைய நிலை என்ன, இன்றைக்கு இந்த வாய்ப்புகள் எப்படி நமக்கு வந்தது, இந்த வாய்ப்புகளை நம்ம திரும்ப விட்டுறக்கூடாது. நிறைய படிக்கணும், நல்ல விஷயங்களை படிக்கணும், நல்ல விஷயங்களை உள்வாங்கணும், நல்ல விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு செய்யணும். நம்ம படிச்சுட்டு திரும்பவும் இந்த சமூகத்திற்கு தேவையில்லாத அல்லது அடுத்தவன் பார்த்து சிரிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம படிச்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சோன்னு பெற்றோர்ல ஆரம்பிச்சு சுற்றத்தாரில் ஆரம்பிச்சு அரசாங்கம் வரைக்கும் நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நம்ம போயிடக்கூடாது. இளைஞர்கள் நம்ம தோல்ல தான் இந்த பாரம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை நோக்கி தொடர்ந்து பயணிச்சா ஒரு சிறந்த சமுதாயம், இன்றைக்கு இருப்பதை விட மிகச்சிறந்த ஒரு சமுதாயம் எதிர்காலத்துல நம்ம கண்ணு முன்னாடியே தெரியறதுக்கான வாய்ப்புகள். சார், உங்க துறையில மின்வாரிய துறையில வரக்கூடிய இளைஞர்கள் அவங்களுக்கு ஏதாவது அறிவுரை? அவங்களுக்கு நாங்க நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோமா. தொழிற்பயிற்சி மையங்கள் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. இங்க தஞ்சாவூர்ல இருக்கு, சென்னையில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, ஈரோட்ல இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களையும் இருக்குன்னு வச்சுங்களேன். அங்க எல்லாமே நிறைய பயிற்சிகள் அவங்களுக்கு, எங்களுடைய பணியாளர்கள் எல்லோருக்கும் மின்சார சிக்கனம், மின்சார பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் ஒரு மன அழுத்தத்தை எப்படி குறைக்கிறது, எப்படி பணியில வேகமாக செயல்படுவது அப்படின்னு தொடர்ந்து பயிற்சிகள் கொடுத்துட்டே இருக்கும். நானும் ஒரு பயிற்சியாளரா நிறைய சிறப்பான பயிற்சியாளராக கொடுத்திருக்கேன். அதனால எதிர்கால சந்தையினர் அதை கத்துக்கிட்டு நிறைய பேர் அவங்களே பயிற்சியாளர்கள்லாம் இப்ப வந்திருக்காங்க. இளைஞர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம். அதனால எங்களுடைய கடமை அவங்களுக்கு என்ன எஜுகேட் பண்ணுமோ அதை எஜுகேட் பண்ணிட்டே இருக்கணும். வாரியம் அதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கு. வாரியத்துடைய நோக்கமே பயிற்சி 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 தான். எங்களுடைய கடைப்பட்ட ஊழியர்ல இருந்து மேல்பட்ட அதிகாரிகள் வரை தொடர் பயிற்சியில தான் இருப்பாங்க. நானே என்னை பயிற்சிக்கு உள்ளாக்கிவேன். எனக்கு என்னுடைய பெரிய அதிகாரிகள் பயிற்சி எடுப்பாங்க. அதனால அதற்கான கட்டமைப்பெல்லாம் தொடர்ந்து மின்சார வாரியம் எடுத்துட்டு நிச்சயமாக எங்களை விட எங்களுக்கு பிறகு வரக்கூடிய இளைஞர்கள் மிக சிறப்பாக பணியாற்றுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை. ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். நாங்க சிக்கனமா எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி உங்களோட நேரத்தை நாங்க கொஞ்சம் தாராளமாவே பயன்படுத்திக்கிட்டோங்க சார். நிச்சயமா, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் தான் சொன்னேன், எங்க சிக்கனமா இருக்கக்கூடாது அங்கே வேண்டாம். அடுத்த சமுதாய நோக்கோட நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயத்துக்கும் சிக்கனம் தேவையில்லை. அதனால உங்களுடைய நேரங்கள்லாம் எங்களோட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்கள் இதை கேட்கக்கூடிய நேயர்கள், இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. பட்டாம்பூச்சி கூண்டு புழுக்கலைங்கடலாலே மினிதனுமா கூல் கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி